வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பர்பான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி இயரிங்ஸ் தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட்ல 4 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்கொயர் ஷேப்ல. உங்களுக்கு வந்து சைஸ் வந்து குட்டியா வேணும்னா கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெருசா வேணும்னா பெரிய சைஸா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அது மேல ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க எந்த சைஸ்க்கு அந்த கட் பண்ணி எடுத்தீங்களோ அதுக்கேத்த மாதிரி ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை விட எல்லா சைட்லயும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கிளாத் வித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை இது மேல ஒட்டிட்டு சுத்தி வந்து குட்டி குட்டியா நாச்சஸ் போட்டுட்டு அது மேல ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதை வந்து உள் பக்கமா அந்த அட்டை மேல வந்து அப்படியே மடிச்சு விட்டுருங்க. எதுக்கு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்றோம்னா, நீங்க வந்து அதை பின் பக்கமா டர்ன் பண்ணி ஒட்டும் போது அது கம்ப்ளீட்டா டர்ன் ஆகாது. நீங்க வந்து அப்படியே மடிச்சு விட்டீங்கன்னா கட் பண்ணாம அது அப்படியே மடிச்சுட்டே வரும்போது ஒரு இடத்துல வந்து மொத்தமா நின்றும். அந்த மாதிரி இல்லாம ஈவனா எல்லா பக்கத்தையும் கரெக்டா மடிச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். கட் பண்ணிட்டு இது மடிச்சு விட்டுட்டு இதுக்கு பின்னாடி வேணும்னாலும் நீங்க அதே ஸ்கொயர் ஷேப்க்கு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இன்னொரு கிளாத் வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி இப்ப வந்து ஆரஞ்சு கலர் பண்ணி எடுத்தோம். இதே மாதிரி நீங்க வந்து கிரீன் கலர்லயும் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி பிளைனான கிளாத்தஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இயரிங்ஸ் பண்ணும்போது நம்ம இதுல வந்து ஸ்டோன் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது அதுலயே வந்து பேட்டர்ன்ஸ் வருதுன்னா, அதாவது இந்த ஃபிளவர் டிசைன் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வருதுன்னா அதுல நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் எல்லாம் பண்ணும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி பிளைனா இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணி சூப்பரா பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் இன்னைக்கு குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறத சென்டரா வச்சுட்டு சுத்தி வந்து இந்த ஃபிளவரோட பெட்டல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஷேப்க்கு வந்து சுத்தி ஸ்டோன்ஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆரஞ்சும் கிரீனும் மேல கீழே வர மாதிரி ஒட்டி எடுத்துட்டேன். அவ்வளவுதாங்க. இப்ப இதை அப்படியே டர்ன் பண்ணிட்டு பின் பக்கமா நம்ம இயரிங்கான அந்த ஸ்டட்டோட இது இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒட்டிடுறோம். பின்னாடி கொஞ்சம் அதே மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு ஒரு 1/2 hourல இருந்து 1 hour போல காய வச்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இயரிங்ஸ் ரெடி ஆயிடும். இதே மாதிரி நிறைய டிசைன்ல வந்து நம்மளோட சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுல லிங்க்ஸ் எல்லாம் இது கூட கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்.